வெல்கம் டு கோபி சோஷியல் அகாடமி. நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, இன்னைக்கு ஆன்சர் கீ பார்க்க போறோம். எக்ஸாம் எப்படி சார் இருந்துச்சு கேட்டிங்கன்னா, ரொம்ப ஈஸி. கஷ்டம்லாம் சொல்ல மாட்டேன், ரொம்ப ரொம்ப ஈஸி. எல்லாருமே இதில் வந்து 95+ எடுக்கலாம். நீங்கள் எதுவும் மிஸ்டேக் பண்ணாமல் இருந்தீங்கன்னா நீங்கள் சென்டமே எடுக்கலாம். ரொம்ப ஈஸியான கொஷின். சரி, ஃபர்ஸ்ட் ஆன்சர் கீ பார்த்துடலாம். நான் சொன்ன கொஷின் தான் எல்லாமே வந்திருக்கு. ப்ரூஃபோட காட்டுறேன். எப்பயுமே நம்ம ப்ரூஃபோட காட்டுவோம். ப்ரூஃபோட காட்டுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இப்போ தான் நம்ம சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறேன், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கொஸ்டின் ரொம்ப ஈஸி தான், சரியா? ஃபர்ஸ்ட் ஒன்று பாருங்க, இது வந்து ஈஸி தான், புக் பேக் கொஸ்டின் தான். ஸ்ட்ராங்கஸ்ட் இன் ஈஸ்ட் ஏஷியா டுவர்ட்ஸ் த க்ளோஸ் ஆஃப் 19th century. இது பொறுத்தவரை என்னன்னா ஆப்ஷன் பி, ஜப்பான் தாங்க ஆன்சர். ரெண்டாவது ஒன்று பாருங்க, இந்த டிடி ஆஃப் சைன் இட்டாலி வந்தாலே யாரு? போப் தான். கண்டுபிடி போட்டுரும். அடுத்து பாருங்க, நார்த் அண்ட் சவுத் விட்டினம் யுனைடெட் பொறுத்தவரையும் இது 1976 தான். டேட் தெரியணும், ஜூலை 2 1976. நமக்கு டேட் கேட்கறனால வருஷம் தான் கேட்டிருக்காங்க. இப்போ 1976 ஈஸியாக எழுதிருக்கலாம். ஃபோர்த் ஒன்று பாருங்க, என்ன கேட்டிருக்காங்க, ஜோதிபா புலே வந்து ஆப்பன். இது வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா, அவர் வந்து இந்த ஆதரவற்ற இருப்பாங்களே அது மாதிரி ஒரு ஆஸ்திரமம் தொடர்ந்துருக்காரு. அதே போல விதவை வந்து அவங்களுக்கு ஒரு காப்பகமாய் தொடங்கியிருக்காராம், அது கேட்டிருக்காங்க. அது உண்மையை தொடங்கினாரு. அது மட்டும் ஸ்கூல் ஆரம்பிச்சிருப்பாங்க. அது சைல்டு மேரேஜுக்கு அகேன்ஸ்டாக அவங்க எதிர்த்திருப்பாங்க. வீடியோ ரீமேரேஜ் அக்செப்ட் பண்ணியிருப்பாங்க. எல்லாமே இவங்க பண்ணியிருக்காங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்க பார்ப்போம். ஃபர்ஸ்ட் பாருங்களேன், ஆதரவற்றக்கான விடுதி, அது மட்டும் இல்லாமல் அவங்களுக்கான காப்பகம். ஆமாம், கரெக்டு. ஃபர்ஸ்ட் ஒன் அக்சஷன் வந்து கரெக்டு. ரீசனிங் பொறுத்தவரை என்னன்னா, ஏன்னா சைல்டு மேரேஜை வந்து அப்போஸ்னா எதிர்த்திருக்காங்கன்னு அர்த்தம். சப்போர்ட் விடோ ரீமேரேஜ்னா விதவை வந்து திருமணம் பண்ணிக்கிறதுக்கு ஓகேன்னு இருக்கா. அப்போ நான் சொன்ன பாயிண்ட் எல்லாமே கவர் ஆகுதா? அப்போ எல்லாமே கரெக்டு. அப்போ பி த ஆன்சர். ஃபிஃப்த் ஒன் பாருங்க, இந்த சோட்டா நாக்பூர் டெண்டன்சி ஆக்ட் வந்து முண்டா தான். நிறைய பேர் டெக்கான்லாம் போடாதீங்க, புக் பேக் கொஸ்டின் தான். சோட்டா நாக்பூர் டெண்டன்சி ஆக்ட் போடுறது முண்டா தான். கோல் வராது, இண்டிகோ வரவே வராது. இண்டிகோ ரிவால்ட் எங்கே படிச்சிருப்பீங்க? நீல் தர்பன் அதெல்லாம் படிச்சிருப்பீங்க. இண்டிகோ ரிவால்ட் போகிறப்போ உங்களுக்கு சத்தியகாரா போயிருக்கும், காந்தி வந்திருப்பா, அப்போக்கி ஆக்டில் வந்திருக்காது, சரிங்களா? டெக்கான் வந்து வட்டி பணம் கொடுப்பவங்களுக்கு அகேன்ஸ்டாக தான் போயிருப்போம். மணி லெண்டருக்காக தான் டெக்கான் ரிவால்ட்டு. கோல் ரிவால்ட் கிடையாது. அப்போ முண்டா தான். ஈஸியாக நீங்கள் போட்டிருக்கலாம். ஆறாவது ஒன்று பாருங்கள், இது ரொம்ப ஈஸியான கொஷின். இந்தியா கிளைமேட் வந்து டிராபிக்கல் மான்சூன் கிளைமேட்டு. ஏழாவது கொஷின் பாருங்கள், கேஷ் கிராப் பொறுத்தவரைக்கும் காட்டன் தான். இது மட்டும் தான் கேஷ் கிராப் இதில். எட்டாவது ஒன்று பாருங்கள், ஃபர்ஸ்ட்டு நியூக்ளியர் பவர் ஸ்டேஷன் எப்போனா மகாராஷ்டிராவில் ஃபர்ஸ்ட் போட்டது. நைன்த் ஒன்று பாருங்கள், இந்த சயின்டிஃபிக் ஸ்டடி ஆஃப் டிஃப்ரெண்ட் ஆஸ்பெக்ட் ஆஃப் பாப்புலேஷன் பொறுத்தவரைக்கும் டெமோக்ரஸி தான். ஆப்ஷன் பி. 10th ஒன்று பாருங்கள், செகண்ட் ஸ்டாபிள் ஃபுட் பொறுத்தவரையும் மில்லட். தமிழ்நாட்டில் ரெண்டாவது வந்து மில்லட் தான். 11 பாருங்க, இங்கே தான் கேட்டிருக்காங்க, பைக் கேம்பலிசம் அப்படின்னா என்னத்துனா, சட்டமன்றம் சொல்லோம்ல, இப்போ லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி, லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில். பார்லிமெண்ட்ல என்ன சொல்லுவோம், லோக்சபா ராஜ்யசபாவில். அதே போல் ஒரு ஸ்டேட்டுக்கு லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி இருக்கும், லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் இருக்கும். ஆனால் லெஜிஸ்லேட்டிவ் கவுன்சில் பொறுத்தவரையும் கொஞ்சம் ஸ்டேட்டில் தான் இருக்குது, 6 ஸ்டேட்டில் தான் இருக்குது. ஆனால் தமிழ்நாட்டில் இப்போ இருக்கா கேட்டிங்கன்னா, தமிழ்நாட்டில் இப்போ கிடையாது, தூக்கியாச்சு. முன்னாடி இருந்துச்சு, இப்போ கிடையாது. இப்போ எங்கெங்க சார் இருக்குது கேட்டிங்கன்னா, ஆந்திராவிலே இருக்குது, தெலுங்கானாலே இருக்குது, உத்தரப்பிரதேஷ்லேயும் இருக்குது. தமிழ்நாட்டில் இப்போ கிடையாது. அப்போது ஆப்ஷன் சி தான், தமிழ்நாடு தான். 12 பாருங்கள், இது ஈஸி, பெட்ரோலியம் எக்ஸ்போர்ட் கண்ட்ரி தான் ஒபேக்னா. 13 பாருங்கள், அதாவது ஒரு பொருளை, இது நீங்கள் புக்கிலே படிச்சிருப்பீங்க, ஒரு டீ குடிக்கிறீங்கன்னா என்ன பண்ணியிருப்பீங்க, பால், தண்ணி, டிகாஷனு, சர்க்கரை, இது எல்லாம் சேர்த்து டீ 10 ரூபா அவங்கள. அதே போல் தான் ஒவ்வொரு ப்ராடக்ட் ஆட் பண்ணி ஒரு ஃபைனல் ப்ராடக்ட் கொண்டு வரது வந்து வேல்யூ ஆடட் அப்ரோச். 14 பாருங்க, இந்த டங்கல் ப்ரப்போசல் வந்து 1994 நடந்திருக்கும். ஓகேவா? இப்போது நான் சொன்ன கொஷின்லாம் இருக்கா செக் பண்ணணும்ல, செக் பண்ணிடுவோமா? ஒரு செகண்ட் இருங்க, செக் பண்ணிடுவோம். சரிட்டுங்க. இப்போ என்ன இருக்குது, சினோ ஜாப்பனீஸ் வார் இருக்கா? சினோ ஜாப்பனீஸ் வார் செக் பண்ணோமா? எங்கே 5 மார்க்கு? இங்கே இருக்குது. சின்ன ஜாப்பனீஸ் வார் ஃபர்ஸ்ட் கொஷினே பாருங்கள், ஹைலைட் பண்ணிடுவோம். 1 வந்துருச்சா? 1. அடுத்து கிரேட் டிப்ரெஷன் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர். இங்கே தேர்ட் ஒன்று, இங்கே பாருங்கள், கிரேட் டிப்ரெஷன். 7வது கொஷின் பாருங்கள், கிரேட் டிப்ரெஷன் ஆஃப் இந்தியன் அக்ரிகல்ச்சர். 2 கொஷின் வந்திருக்கா? இது வரைக்கும் 2 வந்திருக்கு. அப்போது இங்கேயும் இந்த கொஷின் வந்திருக்கு, 15 வந்திருக்கு, 16 வந்திருக்கு, 2 கொஷின் வந்திருக்கு. அடுத்து வேறு பாலைக்கார் டியூட்டிஸ், 6th லெசன் போய் பார்க்கணும். பாலைக்கார் டியூட்டிஸ் இங்கே பாருங்கள், பாலைக்கார் டியூட்டிஸ். இந்த 18 கொஷின் வந்து
என்ன சார் கேட்டிங்கன்னா ஈஸி தான். இதை நீங்களே எழுதலாம். எப்படின்னா நான் சொன்ன 5 மார்க் கொஸ்டின் சொல்லியிருப்பேன். 8057 படிக்க சொல்லியிருப்பேன். காசஸ் ஃபெயிலியர். அந்த காசஸில் டாக்டர் லேப்ஸ் வந்து ஒரு பாயிண்ட் வரும். ஓகேவா? அந்த பாயிண்ட் வச்சு நீங்கள் எழுதிடலாம் அந்த கொஷினை. இங்கே செக் பண்ணிடுவோம். இந்த கொஷின் எதை வச்சு எழுதலாம்னா இங்கே பாருங்கள். 1857ல் இந்த டிஸ்கஸ் காசஸ் அண்ட் ஃபெயிலியர் ஆஃப் 8057 இதை வச்சு நீங்கள் எழுதிடலாம். இதுலேயும் அந்த பாயிண்ட் வரும். ஈஸியாக உங்களால் எழுத முடியும். ஓகேவா? இப்போ எத்தனை வந்திருக்கு? 1 2 3 ஈஸி. 4வது கொஷின் நீங்கள் அதை வச்சு எழுதிடலாம். 4. 5வது கொஷின் பாருங்கள். கான்ட்ரிபியூஷன் ஆனி பெசட். நீங்கள் பாருங்கள் இந்த கொஷின் இருக்கும். 4 வந்திருக்கா? கான்ட்ரிபியூஷன் வந்து இங்கே இருக்கு பாருங்கள். கான்ட்ரிபியூஷன் 5 வந்துச்சு. 6 7 இங்கே இருக்கு பாருங்க. ஓகேவா? 5 6 பாருங்க. டெக்கான் பிளாட்டியோ. உங்களுக்கு டெக்கான் பிளாட்டியோ வந்து மேப்லையும் கொடுத்துருக்காங்க, இங்கேயும் கொடுத்துருக்காங்க. நமக்கு ஆனால் வந்திருக்கும். இங்கே பாருங்க, நம்ம சொன்ன கொஷின் இருக்கா? 7 கொஷின் வந்துருச்சா? 7. 8வது பாருங்க. 4 டிஸ்டிங்க்ட் சீசனு. 9 வந்து டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர். இது ரெண்டுமே பார்த்துருவோமா? 9 கொஷின் வந்திருக்கு இதோட. இங்கே பாருங்க, இந்த 4 டிஸ்டிங்க்ட் சீசன் பெருசாக காட்டணும்னா இங்கே பாருங்க, பெருசாக காட்டுறேன். 4 டிஸ்டிங்க்ட் சீசன். அதுக்கப்புறம் டைப்ஸ் ஆஃப் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் இன் இந்தியா. டைப்ஸ் அக்ரிகல்ச்சர் ப்ராக்டிஸ் இந்தியா, 4 டிஸ்டிங்க்ட் சீசனு, டெக்கான் பிளாட்டியோ, ஆனி பெசன்ட் கான்ட்ரிபியூஷனு, பாலைக்காடு டியூட்டிஸு, அதுக்கப்புறம் கிரேட் டிப்ரெஷனு, சீனோ ஜாப்பனீஸ் வார். இதோட 9 விஷயம் வந்துருச்சு. எத்தனை? 9 2 மார்க் வந்திருக்கு. மேஜர் ஐலாண்ட் ஆஃப் தமிழ்நாடு இது இருக்கான்னு பார்ப்போம். மேஜர் ஐலாண்ட் ஆஃப் தமிழ்நாடு, மைக்ரேஷனு, பவுண்ட்ரி, டிசாஸ்டர் ரிஸ்க் ரிடக்ஷனு, சீ போர்ட்டு, மேஜர் ஐலாண்டு. இந்த கொஷின் நான் தரல, இருக்கலாம். அதாவது நான் இப்போ இல்லை, போன இயர்லேயும் இடையில ஒரு வீடியோ போட்டிருப்பேன், அதில் இருக்கலாம். ஆனால் இப்போக்கி இல்லை. 9 கொஷின் இருக்கா? மல்டி பர்பஸ் ப்ராஜெக்ட். இது நீங்கள் 5 மார்க் வச்சு நீங்கள் எழுதிடலாம். 2 மார்க் கொஷின் தான் இருக்குது. 10. ஹைகோர்ட் ஜுடிஃபிகேஷன். இது நான் சொன்ன கொஷின் தான். ஹைகோர்ட் ஜுடிஃபிகேஷன் நம்ம சொன்ன கொஷின் தான். செக் பண்ணுவோமா? இங்கே அடுத்து நான் அலைன்மெண்ட்டு எஃப்ஏஓ இது பார்த்துருவோம். சுப்ரீம் கோர்ட்டு. இங்கே பாருங்க, ஃபுட் எஃப்ஏஓ. இப்போது எஃப்ஏஓ இருக்கா? இப்போ நான் சொன்னதில் எத்தனை கொஷின் இருக்குது உங்களுக்கே தெரியுது. இங்கே பாருங்கள், 10 கொஷின் எழுத போகிறோம் கம்பல்சரி இல்லாமல். அப்போது 9 கொஷின் நான் சொன்ன கொஷின் இருக்குது. இல்லை சார் நான் இதே எழுதலை, நான் இதை வச்சு ஜென்ரல் எழுதுறேன் சார், நான் அலைன்மெண்ட் நான் டீட்டெயில் படிச்சிருப்பேன், ஹைகோர்ட் டீட்டெயில் படிச்சிருக்கேன் சார், அதை வச்சு எழுதலாம்னா எழுதலாம், பிரச்சனை இல்லை. ஓகேவா? மார்க் போடுவாங்க. அதே போல் 28 பாருங்கள், ஸ்டார்ட் ஆஃப் இந்தியா ஸ்கீம் கம்பல்சரி சம்மாக இருக்குது. இதை நீங்கள் எல்லா ஸ்கீம் எழுதலாங்க, ஜென்ரல் தான். அதை நீங்கள் எழுதலாம், மார்க் போட்டுருவாங்க. அப்போது உங்களுக்கு 18. இதில் நீங்கள் 1 மார்க் வாங்கினாலும், நல்லா எழுதி 2 மார்க் வாங்கினாலும் 20 மார்க்கு. ஓகேவா? இப்போது 5 மார்க் செக் பண்ணுவோம். 5 மார்க்கில் இத்தனை வந்து சொல்கிறேன். ஃபஸ்ட்டு 1 மார்க் பார்த்துடலாம். ஃபில்லப்ஸ். இது நீங்கள் படிக்காமே போயிடலாம். ஃபில்லப்ஸ் பொறுத்தவரையும் படிக்காமல் நீங்கள் எழுதலாம். கட்டபொம்மனத்துக்குள்ளே போட்டது என்னது? கயத்தாறு. ஈஸி எழுதலாம், கயத்தாறு. ஓகேவா? அதே போல் காந்தியோட பொலிட்டிக்கல் வந்து கோபாலகிருஷ்ண கோகலே. கோபாலகிருஷ்ண கோகலே தான் காந்தியோட பொலிட்டிக்கல் குரு. தமிழ்நாடு ஸ்டேட் அனிமல் நீலகிரி தார். நீலகிரி தார் வரையாடுன்னு அர்த்தம் தமிழில். ஃபண்டமெண்டல் டியூட்டிஸ் வந்து ஆர்டிக்கல் நம்பர் 51ல் ஏ. இதுதான் ஃபண்டமெண்டல் டியூட்டிஸோட ஆர்டிக்கல். ஓகேவா? செகண்டரி செக்டார் இஸ் அதர்வைஸ் கால்ட் அஸ் இண்டஸ்ட்ரியல் செக்டார் சொல்லுவாங்க. இண்டஸ்ட்ரியல் அதான் செகண்டரி செக்டார். சரி, ரைட்டா? இப்போது 30 நான் சொல்லலைங்க. 30 நான் அந்த கொஸ்டின் சொல்லலை. ஆனால் 31 சொல்லியிருக்கேன். செக் பண்ணுவோமா? 31 இருக்குது. 5 மார்க். இங்கே பாருங்க, எங்கே அனாலிசிஸ் எஃபெக்ட் ஆஃப் வேர்ல்டு வார் 2 வந்துருச்சா? ஒரு கொஸ்டின் வந்திருக்கா? இப்போது இது டிஸ்டிங்யூஸ் ரீஜனிங் கொஸ்டினில் பார்க்கணும். இங்கே பாருங்க, நார்த் ஈஸ்ட் மான்சூன், சவுத் ஈஸ்ட் மான்சூன், ரெனியூபிள், நான் ரெனியூபிள், மவுண்டைன் கூலர் தென் த பிளைன்.
செக் பண்ணிடுமா? இப்போ ரீசனிங் கொஸ்டின் போவோம். டிஸ்டிங் கொஸ்டின் வந்துருச்சு. ஃபர்ஸ்ட் இந்த மவுண்டைன் கூலர் தென் இங்கே பாருங்க இருக்கா? மவுண்டைன் கூலர் தென். அப்போ நான் ஒரு ரீசனிங் கொஸ்டின் இருக்கு. இப்போ டிஸ்டிங் கொஸ்டின் செக் பண்ணணும் தானே? அது செக் பண்ணாமல் நமக்கு ஒரு மாதிரி இருக்கும் தானே? செக் பண்ணிடுமா? இங்கே பாருங்க ரினியூபிள் நான் ரினியூபிள் இருக்கு. சவுத் வெஸ்ட் மான்சூன் நார்த் ஈஸ்ட் மான்சூன் மட்டும் தான் இல்லை. சரி ஓகேங்க. அப்போது இது இருக்குது சார். இதுக்கு என்ன சார் நான் பண்ணுறது? இது நீங்கள் சொன்னது எழுதிட்டேன், இது எழுதிட்டேன். இதுக்கு என்ன சார் பண்ணுறதுன்னா சிம்பிள். நீங்கள் நார்த் ஈஸ்ட் மான்சூன் சவுத் வெஸ்ட் மான்சூன் டீட்டெயில் படிச்சிருப்பீங்க, எழுதலாம். எந்த மாதம் ஆரம்பிக்கும், எந்த மாதம் ஸ்டார்ட் ஆகும், இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ரெயின்ஃபால் கிடைக்கும், இதில் எவ்வளோ பர்சன்டேஜ் ரெயின்ஃபால் கிடைக்கும், அதை நீங்கள் எழுதிடலாம். புக் பேக் தாங்க, நீங்கள் படிச்சிருந்த பிரச்சனை இல்லை. ஓகேவா? இப்போ நான் சொன்ன கொஸ்டின் எத்தனை வந்து பார்ப்போம். டிஸ்டிங் ரீசனிங் கொஸ்டின் நான் கணக்கில் சேர்க்கல. இப்போக்கி 1 2 கொஸ்டின். ஏன்னா இதில் ஒரு கொஸ்டின் இல்லை கணக்கு சேர்க்கக்கூடாது, 2 கொஸ்டின். இங்கே பாருங்க, இந்த கொஸ்டின் நான் சொன்னேன் உமன் 19th century உமன் நம்ம சொன்ன கொஸ்டின் தான். செக் பண்ணுவோமா? இங்கே பாருங்க 10வது கொஸ்டின் பாருங்க. இங்கே பெருசாக வைக்கிறேன். 10வது கொஸ்டின் பாருங்க, நம்ம சொன்ன கொஸ்டின் தானே உமன். 3 கொஸ்டின் வந்துருச்சா? நாளை கணக்கு சேர்க்காம 3 வந்திருக்கு. அடுத்து பெனிசுலா ரிவர் நான் சொன்ன கொஸ்டின் தான். செக் பண்ணிடுமா? பெனிசுலா ரிவர் இங்கே பாருங்க 22வது கொஸ்டின். பெனிசுலா ரிவர் இருக்கா? 4 கொஸ்டின் வந்துருச்சா? அடுத்து டைப்ஸ் ஆஃப் சாயில் நான் சொன்ன கொஸ்டின்ல இருக்கு, 4 கொஸ்டின் வந்திருக்கா? டைப்ஸ் ஆஃப் சாயில் இங்கே பாருங்க 24வது கொஸ்டின். டைப்ஸ் ஆஃப் சாயில் இந்தியா 5 கொஸ்டின் வந்துருச்சா? எத்தனை? 5 வந்துருக்கு. கவுண்ட் வச்சுக்கோங்க 5. அடுத்து பாருங்க மோட் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர் அவைலபிள் தமிழ்நாடு நான் கொடுத்த மாதிரி நமக்கு இல்லை. பிரைம் மினிஸ்டர் பாருங்க 6. பிரைம் மினிஸ்டர் 6. இங்கே 6 பிரைம் மினிஸ்டர் இங்கே பாருங்க 6 கொஸ்டின். ஓகேவா? 6 வந்திருக்கு. அது சைலண்ட் ஃபீச்சர் இந்தியா கொஸ்டின் இருக்கு நம்மகிட்ட. 6 கொஸ்டின் வந்துருச்சா? ஆமாம் சார், கொஸ்டின் பேப்பர் அங்கே போகணும். சைலண்ட் ஃபீச்சர் எங்கே? சைலண்ட் ஃபீச்சர் மேலே இங்கே பாருங்க 7 வந்துருச்சா? அடுத்து நேஷ்னல் இன்கம் செக் பண்ணிடுமா? அது எக்கனாமிக்ஸில் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் அதான். இங்கே பாருங்க 47வது கொஸ்டின். 8 வந்துருச்சா? இதோட 8 கொஸ்டின் வந்திருக்கு. அடுத்து 9 பாருங்க டேக்ஸு. டைப்ஸ் ஆஃப் டேக்ஸ் ஈஸியாக எழுதிடலாங்க. ஓகேவா? டைரக்ட் டேக்ஸ் இன்டைரக்ட் டேக்ஸ் அது எழுதிடலாம், பிரச்சனை இல்லை. 41 டைம்லைன். இது மேப்பு. 41 டைம்லைன் ஈஸியாக எழுதிடலாம். அப்போது 9 வந்துருச்சு. டைம்லைனோட 10. 42 பாருங்க மேப் பொறுத்தவரை பாருங்க ஈஸிங்க. இட்டாலி பசிபிக் ஓஷன் இதை கேட்ட பசிபிக் ஓஷன், ஃப்ரான்ஸ், செர்பியா, ஜப்பான் எல்லாமே ஈஸி. மேப் செக் பண்ணுவோமா? 5 மார்க் லாஸ்ட்லேயே கொடுத்துருக்கேன். இங்கே பாருங்க செர்பியா இருக்கா? 1. பசிபிக் ஓஷன் நீங்கள் எழுதலாம், சின்ன பிள்ளை தான். அதாவது 5வது ஸ்டாண்டர்ட் 6வது ஸ்டாண்டர்டே பசிபிக் ஓஷன் மார்க் பண்ணுவாங்க. இட்டாலி இருக்கா? ஹிரோஷிமா கிட்டான் சரி, நாகசாகி சரி, ஜப்பான். நீங்கள் ரெண்டுமே ஜப்பான் ஈஸியாக மார்க் பண்ணிடலாம், பிரச்சனை இல்லை. 3 கொஸ்டின். வேறு என்ன இருக்குது? ஜப்பானு வேறு பசிபிக் ஓஷன் பிரச்சனை இல்லை. ஃப்ரான்ஸு இங்கே பார்த்தானே ஃப்ரான்ஸ் எல்லாமே இருக்கா? அப்போது எல்லாமே வந்துருச்சு. அப்போது நான் டிஸ்டிங் ரீசனிங் கொஷினில் ஒரு கொஷின் வரல, அதை நான் கணக்கு சேர்க்கல. அது சேர்க்காமையே எத்தனை வந்துச்சு? 10, 11, 12 கொஷின் வந்திருக்கு. 12 5 மார்க் வந்திருக்கு. அந்த 12 5 மார்க்கு நீங்கள் எழுத போகிறது வெறும் 10 தான் கம்பல்சரியோட, பிரச்சனை இல்லைல்ல. அடுத்து பாருங்கள், இது நான் சொன்ன கொஷின் தான். 43ல் ஏ நம்ம சொன்ன கொஷின் தான் வந்திருக்கு. செக் பண்ணுவோமா? நம்ம செக் பண்ணிடணும். ஹிஸ்ட்ரியில் போய் பார்க்கணும். இங்கே பாருங்கள், சிவில் டிசோபடி மூமெண்ட் ஆஃப் டைபிக்கல் காந்தியின் மூமெண்ட். அவ்வளோதான், முடிஞ்சாச்சு. வந்துச்சா? இங்கே பாருங்க, சிவில் டிசோபடி மூமெண்ட் டைபிக்கல் எக்ஸாம்பிள் ஆஃப் காந்தியின் மூமெண்ட். இந்த கொஷின் இருக்குது, ஒரு 8 மார்க் வந்துருச்சு பாருங்க. அடுத்து பாருங்க 44ல் நான் சொன்னது வந்து இம்பார்ட்டன்ட் கொஷின் பொறுத்தவரையும் பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு மேப்புக்கு நான் வீடியோ போடலைங்க, நான் இந்தியாவுக்கு தான் வீடியோ போட்டிருக்கேன். அதில் என்னென்ன பாருங்கள், வெஸ்டர்ன் காட்ஸ் சொன்ன கொஷின் தான், டெக்கான் பிளாட்டி சொன்ன கொஷின் தான், பனா சொன்னது தான், கங்கா, பிளாக் சாயில், மேட்டூர் டேமு, ஏர்போர்ட்டு, பெட்ரோலியம் ஆயில். செக் பண்ணிடுவோம். சார் இங்கே பாருங்கள் என்னென்ன வந்துருக்கு பார்ப்போம்.
பெருசாக வச்சுருவோம். என்ன மேப் வந்திருக்கு? கங்கா வந்திருக்கு தானே? கங்கா. இங்கே பாருங்க, கங்கா 1, ஓகேவா? வெஸ்டர்ன் காட்ஸு 2. அதே போல் வந்து பனா வந்திருக்கு, ரைட்டா? பனா வந்திருக்கு, பார்ப்போம். ராணா கொச்சு, கல்ஃபா மன்னா, நிக்கோபாரு, பயோஸ்பியர் ரிசர்வ் 3, பன்னா. பிளாக் சாயில் 4 வந்துருச்சா? அதே போல் மேட்டூர் டேமு 5. ஏதாச்சும் ஏர்போர்ட் கேட்டிருக்காங்க, நீங்கள் என்ன வேணால் மாறலாம். சென்னை மார்க் பண்ணியிருக்கலாம், மும்பை மார்க் பண்ணியிருக்கலாம், ஈஸியாக சென்னை மார்க் பண்ணியிருக்கலாம். 5 வந்துருச்சா? ஈஸி 5. பெட்ரோலியம் எது வேணால் நீங்கள் மார்க் பண்ணலாங்க, ஓகேவா? இந்த மும்பை ஐயை கூட நீங்கள் மார்க் பண்ணலாம், ஈஸியாக தான் இருக்கும். 6. வேறு என்ன வந்திருக்கு? பெட்ரோலியம் ஆயில், பண்ணா, டெக்கான் பிளாட்டியூவில் போய் பார்ப்போம். பிளாட்டியூ கோஸ்டல் ஏரியா, பெர்மிங் நாட்டு பிளேஸு, பிளாட்டியூ, டெக்கான் பிளாட்டியூ. அப்போது இதில் பொறுத்தவரைக்கும் பார்த்தீங்கன்னா மேப்பில் நம்ம சொன்னக்கு 8க்கு 8. ரைட்டுங்க. அப்போது 1 மார்க்கில் 14, 2 மார்க்கில் 20, இதில் 50, இதில் 16. ஈஸியாக நீங்கள் 100க்கு 100 எடுக்கலாம், ஓகேவா? ரைட். நீங்கள் எப்படி எழுதுறீங்க கீழே கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காம ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள்.